அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்றால், மகிமை தொலைக்காட்சியில் இந்த நாள் ஒரு மைல்கல்லாக, 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்ற ஒரு இனிய நாள். இதற்கு காரணம் என்ன? இத்தனை வளர்ச்சிக்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, எல்லா நிகழ்ச்சிகளுமே மகிமையாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. மகிமை நேரம், மகிமையின் குரல், ஜெபத்தின் மகிமை, பாடலின் மகிமை, பாடுவதில் மகிமை என்றெல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவே தொகுத்து வழங்குவதால் இத்தனை குறுகிய காலத்திற்குள் சிறப்பாக பல்வேறு இடங்களுக்கு இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. நான்குநேரி தாலுகாவை மட்டும் மையமாக கொண்டிருந்த இந்த மகிமை தொலைக்காட்சி பிற தாலுகாக்களிலும், ஏன் பிற மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் கூட இன்றைக்கு பறந்து விரிந்து பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிவிரைவில் தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இதற்கு முதற் காரணம் தொலைக்காட்சி நேயர்களுடைய ஜெபமே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல, இந்த நிகழ்ச்சி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, எந்த ஒரு லாப நோக்கத்தோடும் அல்ல, அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அல்ல, பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிற மகிமை டிவியின் நிறுவனத்தாருக்கு இந்த நேரத்திலே உடைய அன்பான வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறோம். ஜெபத்தின் மகிமை சார்பாக நிறுவனத்தாரை வாழ்த்துகிறோம். இன்னும் எல்லா நிகழ்ச்சிகளும் வளர்ந்து பெருகத்தக்கதாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் இந்த வார செய்திகளை நாம் வாசித்து அதற்காக நாம் ஜெபிப்போமா? இந்த நாளின் முதல் செய்தியாக மாணவர்கள் நலனை சார்ந்த ஒரு செய்தி, மாணவர்களுக்கான செய்தி. 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதப் போகின்ற மாணவர்களுக்கான ஒரு செய்தி. தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை ஒரு தகவல் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த 10, 11, 12ஆம் வகுப்புக்கான தேர்வுகளை குறித்து மாணவர்கள் கலக்கமடைய வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே கேள்விகள் கேட்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பிற்கு ஏற்கனவே இந்த 2021-22ஆம் கல்வியாண்டில் 39% பாடங்களை குறைத்திருக்கிறார்கள். அதுபோல் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 35% பாடங்களை குறைத்திருக்கிறார்கள். இந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்படும் என்றும், மாறாக சில மாணவர்கள் சிலபஸில் நமக்கு நிறைய சிலபஸ் இருக்குது, மற்ற பாடங்களையும் கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. குறைக்கப்பட்ட பாடத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் என்று ஒரு தகவலை இந்த செய்தியின் மூலமாக நாங்களும் அறிவிக்கிறோம். நீங்களும் இந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி நீங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய தேர்வுகளை சிறந்த முறையில் நீங்கள் எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடத்தை கேள்வி கேட்டால் பிள்ளைகளுக்கு ஈஸியாக சுலபமாக பதில் சொல்லிடுறாங்க. 2 பாடம் வரும்போது கொஞ்சம் திணறுதாங்க. எந்த பாடத்திலேருந்து கேட்க போகிறாங்களோ தெரியலையே. இப்போ உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போரை எடுத்துட்டா கூட, இது ஒருவேளை 3வது உலக போரா வந்துருமோ? 2 உலக போரை படித்து மனசில் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ 3வது ஒரு உலக போர் வந்தால் என்ன கொடுமையோ என்று சொல்லி பிள்ளைகள் படிப்பதற்கு தயங்குகின்ற ஒரு காலம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தி பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆறுதலை தரும். 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு 39% குறைச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா 2 ஆண்டுகளாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், இப்போவும் சரியான வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறாத நிலையில் முழு பாடத்திட்டத்தையும் அவர்களால் படித்து தேர்வு எழுதணும்னா அது கொஞ்சம், ஏன்னா 2 ஆண்டு அவங்க அப்படியே இடைவெளி ஆயிடுச்சு. அதை நிரப்பணும்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும். 11ஆம் 12ஆம் வகுப்புக்கு 35% குறைச்சிருக்கிறதாக நம்ம கேள்விப்படும்போது ஒரு சந்தோஷமான காரியம். ஏப்ரல் மே மாதங்களில் வழக்கமாக தேர்வு நடைபெறும். இந்த ஆண்டிலும் நம்முடைய பிள்ளைகள் எந்த சோர்வும் இல்லாதபடி, ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த ஆறுதலான வார்த்தையை நம்பி, இந்த திடப்படுத்துகிற வார்த்தையை நம்பி, அன்றைக்கு கிதியோன் எப்படி போனான்?
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன ஒரு வார்த்தை தான் அன்றைக்கு கிதியோனை பலப்படுத்தியது. அதே போல் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். தேர்வு காலங்களில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களுக்கும் எல்லா ஞாபக மறதிக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாக்க அவர் நல்லவராக இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இதோடு மட்டுமா சொல்கிறாரு, பலன் உள்ளவனுக்கானாலும் சரி பலமற்றவனுக்கானாலும் சரி உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம். ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பரிபூரண ஞானத்தினால், அதாவது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் உங்களை நிரப்புவார். நீங்கள் எழுதப்போகிற அந்த தேர்வுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, நீங்கள் படிக்கிற பாடசாலைகளுக்கு ஆசீர்வாதமாக, உடைய பெற்றோருக்கு சந்தோஷமாக நிச்சயம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஞானத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு கூட தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் விசேஷமாக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவுள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்வுகள் எழுதக்கூடிய காலங்களில் அவர்கள் குழப்பம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு தன்னுடைய தேர்வுகளை எழுதி முடிப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல ஆண்டவர் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல தேவையான நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து கர்த்தர் தாமே நீர் அவர்களை இந்த தேர்வுகளை சிறந்த முறையில் எழுதுவதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த தொலைக்காட்சி முன் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எழுத போகின்ற தேர்வுகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல சிறப்பான முறையில் தேர்வுகளை எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்று நல்ல உயர்ந்த இடங்களிலே உயர்ந்த கல்வி நிலையங்களிலே கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. உடைய பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பி பலத்தினால் நிரப்பி சுகம் கொடுத்து ஆண்டவரை உயர்ந்த நிலைக்கு உடைய பிள்ளைகளை நீர் கொண்டு போகிறபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு திறந்த வாசலை கொடுத்து சிறப்பான முறையில் தேர்வுகளை எழுத நீர் ஆண்டவரை ஒத்தாசை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது, மாணவர்கள், இது மாணவர்கள் தான். மாணவர்களை குறித்து இப்பொழுது பல எதிர்மறையான செய்திகள் வருகிறது. பல எதிர்மறையான செய்திகள். பஸ் ஸ்டாண்டில் தகராறு போடுறாங்க, பள்ளிக்கூடங்களில் தகராறு பண்ணுறாங்க, 2 பிரிவாக மாணவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், இன்னும் பல ஒழுக்கக்கேடான செயல்களில் வகுப்பறைகளில் மாணவர்களே ஈடுபடுகிறார்கள். இப்படி பல எதிர்மறையான செய்திகள் மாணவர்களை குறித்த ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுக்கு எல்லாம் கடந்து ஒரு நல்ல ஒரு செய்தி நம்முடைய திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடத்தில் மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய தங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிந்த உடனே, அந்த தேர்வு எழுதி முடித்த உடனே அவர்கள் படித்த அந்த லேபு, அவர்கள் படித்த அந்த கல்வி அந்த வகுப்பறை எல்லாவற்றையும் நீட்டாக அவங்க சுத்தம் செய்து அந்த பெஞ்சு டெஸ்கெல்லாம் துடைத்து அதுக்கு தேவையான வார்னிஷ்லாம் அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி அந்த இடத்த ரொம்ப தூய்மைப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு காரியம்தான். மாணவர்களுக்கு இருக்கிற பொறுப்பு உணர்வு, அவருடைய கடமை உணர்வு, அவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு விதத்தை தங்களுடைய செயல்களினால் காட்டியிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் கொடுக்கிற மரியாதையை, கண்ணியத்தை அவர்கள் தங்களுடைய செயல்களினால் காட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் நம்முடைய இந்த நாட்டிலே அவர்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் இன்னும் நல்ல காரியங்களை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு தூண்டுகோலான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. ஆகவே எல்லா மாணவர்களையும் நாம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பதை விட இப்படி நல்ல செயல்களை செய்கின்ற மாணவர்களை முன் உதாரணமாக காட்டுகின்ற பொழுது அநேகர் நல் ஒழுக்கத்தில் வளருவதற்கு அது நல்ல செய்தியாக இருக்கும். எனவே இந்த மாணவர்களை பாராட்டுகிறோம். இந்த மாணவர்கள் தங்களுடைய வகுப்பறை நேசித்து தாங்கள் இனிமேல் அந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி பயில இயலாது
ஏன்னா நம்ம அடுத்த கல்லூரிக்கு போகிறோம். ஆகவே நான் படித்த கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம். அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களையும் வாழ்த்துகிறோம். இதே போல் எல்லா பள்ளிகளிலும் நற்குணங்களினால் நல் ஒழுக்கத்தினால் நிறைந்த மாணவர்கள் எழும்பி நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல ஒரு நாடாக, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இந்த மாநிலத்தை மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் அதற்காக நாம் ஜெபிப்போம். மாணவர்கள் ஒழுக்கத்தை முதல்ல படிக்கணும். அதை இன்றைக்கி நல்லொழுக்க வகுப்புகள் அதற்காகத்தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆமாம். அதே போல் காலையிலேயே வழிபாட்டு நேரத்தில் ஆலோசனைகள் சொல்லுவார்கள். பிள்ளைகளை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும். இப்போது தேர்வு முடிந்த பிறகு அப்படியே போட்டபடி போட்டுவிட்டு போகாமல் தாங்கள் படித்த அந்த வகுப்பறையை, அந்த பள்ளிக்கூடத்தை அவர்கள் சுத்தப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, என்னன்றி கொண்டாருக்கும் உய்வு உண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்று சொன்னது போல அந்த வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா. அதே போல் பரிசுத்த பவுலடிகளாரும் சொல்லுகிறாரு, நீங்கள் நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இன்னும் 10 குஷ்டரோகிகள் ஒரு சமயத்தில் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர் போய் உங்களை ஆசிரியர்களுக்கு காண்பீங்கன்னு சொன்னாங்க. போகிற வழியிலேயே சுகமாகறாங்க. ஒருத்தன் மட்டும் திரும்ப வந்து நன்றி சொன்னான் என்று நம்ம பார்க்குறோம். இப்போது மற்றவர்கள் 10 பேர் உண்டல்லவா, மற்ற 9 பேர் எங்கேயே என்று கேட்கிறார். இதே போல் நன்றி பாராட்டுகிறத எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. குறிப்பாக மேல்நாட்டில் வந்தவங்கெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன? ப்ளீஸ், தேங்க்யூ. இப்படிப்பட்ட சாதாரண சின்ன சின்ன வார்த்தைகளை சொன்னாலே மனது குளிரும். அப்படிப்பட்ட ஒரு இந்த நல்ல நிகழ்ச்சி சமயத்தில் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு முந்தின நாள் கூட ஒரு மரியாள் அப்படிங்கிற ஒரு பெண் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய தலைமயிரினால் காலெல்லாம் துடைச்சதாக நம்ம பார்க்குறோம். விலை உயர்ந்த தைலத்தை அபிஷேகம் பண்ணினாள் என்று நாம் தியானித்திருக்கிறோம். இதெல்லாம் நன்றி கடன். அப்போ பேதுருக்கு சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வரும்போது நீ என் காலை கழுவலப்பா, ஆனால் இவ கண்ணீர்னால என் காலை கழுவியிருக்கிறா, தலைமீறினால் என்னுடைய பாதத்தை துடைச்சிருக்கிறா, இவள் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. நன்றியோடு வந்திருக்கிற இந்த மகளுடைய நன்றியை இந்த நாட்களில் உலகமெங்கும் நாம் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இந்த திருநெல்வேலியில் டவுன் ஜங்ஷன் பகுதியில் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு நடந்த சம்பவம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. நாமும் இதே போல் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றபடி நாம் நல்ல செயல்களை செய்வோம். அது நாடெங்கும் பரவும், அது நாடெங்கும் பலருக்கும் முன்மாதிரியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட நல்ல செயல்கள் பள்ளிக்கூடங்களிலேயோ கல்லூரிகளிலேயோ தொடங்கும்போது அது வீடு முழுவதும் செல்லும், ஊர் முழுவதும் செல்லும், எல்லா பகுதியும் சுத்தமாகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே, ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திலே நடந்த நிகழ்ச்சியை நாங்கள் அதை செய்தியாக படிக்கும்போது உண்மையாகவே மனப்பூர்வமாக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். தாங்கள் எத்தனை ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம், அத்தனை நன்றி உடையவர்களாக வாழ வேண்டுமே என்று நினைத்து செய்த சின்ன சிறிய காரியங்களுக்காக கூட உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்திருக்கிற காரியம் ஒரு சின்ன அற்பமான ஒரு காரியமாக இருந்தாலும் இன்று தமிழகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எப்போதும் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றபடி ஆண்டவரே, நாங்களும் உமக்கு நற்பெயரை தேடி தருகிற நற்கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அரசு ஊழியர்களை குறித்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஜிபிக்கு ஒரு பெண் டிஎஸ்பி கடிதம் எழுதுறாங்க. சரி. பணியில் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்கின்ற மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிபிக்கு ஒரு பெண் டிஎஸ்பி கடிதம் எழுதியிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு பல அரசு துறைகளில் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா மன அழுத்தம், டென்ஷன். ஏன்னா பணி சுமை நிறைய இருக்குது, அதனால் எங்களுக்கு இந்த மன அழுத்தம் போகிறதுக்கான வகுப்புகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. நிறைய அரசு துறைகளில் பணிபுரிகின்ற அலுவலர்கள்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் ரொம்ப டென்ஷனோடு இருக்குது சார், ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, எங்களுடைய பணிகள் அப்படி இருக்குது, அதனால் எங்களுக்கு
தேவையான ஒரு மனம் ஃப்ரீயாகக்கூடிய அளவிற்கான சில காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய இடங்களில் கேட்குறாங்க. இன்றைக்கி ஏன்னா பணிகள் வந்து அதிகமாக தான் இருக்கிறது எல்லாருக்குமே. எல்லா அரசு அலுவலகங்களிலும் நிறைய பணிகள் இருக்கிறதுனால மன சோர்வு, மன அழுத்தங்கள் வருது. இப்போ இவங்க ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன், ஒரு டிஎஸ்பி. ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தற்கொலை செய்ய மனநிலையில் இருக்கிறேன். உள்ள இதனால சொல்கிறாங்களா இல்லை வேறு அதனுடைய பின் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. ஆனால் செய்தி என்ன சொல்கிறது, மன அழுத்தம் காரணம் வந்து அந்த பணி சுமை தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தில் அல்லது மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களுக்காகவும், ஏன் பள்ளிக்கூடத்தில் கூட இன்றைக்கி ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. முன்னால் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடம்னா ஆசிரியர்கள்லாம் சந்தோஷமாக போயிட்டு வருவாங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, சார் காலையில் போயிட்டு சாயந்தரம் மன நிம்மதியாக வந்தால் தான் சார் உண்டு. ஏன்னா இடையில என்ன பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க போகிறோங்க எங்களுக்கு தெரியல. அப்படி பல சூழ்நிலைகள் இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் டென்ஷன். ஆகவே இப்படி ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிலைக்கு மன சந்தோஷமாக மன அமைதியோடு நம்முடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணி செய்வதற்கு விசேஷமாக இந்த நாளில் அவர்களுக்காக நான் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இப்போது வேலை பார்க்குற இடங்களில் உள்ள பிள்ளைகளை எப்போவுமே ஆசீர்வதிக்க வல்லவராகத்தான் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷன் நீ கண்டாயானால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று தான் சொல்லியிருக்கிறார். வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் அரசு வேலைக்குன்னு வந்தாச்சு, அங்கே இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். அதே போல் யோசேப்போடு இருக்கும்போது அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அந்த யோசேப்புக்கு கிடைத்ததாக நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே மன அழுத்தம் எல்லாம் கர்த்தர் அதை நீக்க வல்லவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இதுதான் வேத வாக்கியம். கடவுளை நம்புகிற பாரங்கிறது டென்ஷன். அந்த காலத்துல அந்த நாட்களிலே வேதாமத்துல கூட சொல்றாங்க, பாரம். ஆமா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு. ஆமா, அவர் உன்னை பார்த்துருப்பார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்த வல்லவர். அவர் பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள். அவர் முன்னாக போகிறார், நமக்கு முன்னாக அவர் போகிறார். நாம செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறாரு. நாம் அது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு வசனம், இந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஒரு வசனத்தை அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் மனதில் நிறுத்தினாலே போதும், பயம் இல்லாம நம்ம வேலை. நிச்சயம் அது உண்மையில் 100% அது உண்மைதான். அது என்ன, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதெல்லாம் நம்முடைய பலத்தினால தான் இது செய்தோம் அப்போ எப்போ நினைக்கிறோமோ அப்போ ஒன்றுமே இல்லை. என்ன, நம்மால் ஒன்றுமே இல்லை, ஆண்டவருடைய சித்தம்தான். நாம் நிற்பதோ அல்லது நடப்பதோ எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அன்பு அரசு ஊழியர்களுக்கு, தனியார் துறையில் பணியாற்றுகிற பிள்ளைகள் சோர்வோடு இருக்கிறீங்களா? நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் தான் வருகிறது. அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவருடைய கரத்திலே சத்துவமும் உண்டு, வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நம்ம அர்ப்பணிக்கும் போது இந்த பணியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பணியாக மாறிவிடும். 6 லட்சம் பேரை நான் எப்படி போஷிப்பேன்? மோசே கேட்டான். எப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, நீ பயப்படாத, நான் அவர்களை நான் போஷிப்பேன். என்ன குறை நடந்துச்சு? 40 வருஷமாக அவன் வழிநடத்தி சென்றான். ஒரு உடை பழசா போகலை, கிளியலை, அவருடைய செருப்பு பழசா போகலை என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு தேவையானதை ஏற்ற நேரத்திலே கொடுத்து, தண்ணி வேணும்னு கேட்ட வாய்க்கு தண்ணியை கொடுத்தாரு. சாப்பாடு வேணும், இறைச்சி வேணும்னு கேட்டவங்களுக்கு வானத்து மன்னாவையும் காடைகளையும் கொடுத்து போஷித்த ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை போஷிப்பார். திகையாதே, கலங்காதே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா. நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாக இந்த பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் ஆண்டவரே இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, அரசு துறைகளில், தனியார் துறைகளில் பணிபுரிகின்றவர்கள், ஆசிரியர்கள், இப்படி பல நிலைகளில் பணிபுரிகின்றவர்களுக்கு இன்றைக்கு மன அழுத்தம் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த பல செய்திகள் மூலமாக நாங்கள் அறிகிறோம். பலர் சொல்லுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக ஒரு மன அழுத்தம், பணி சுமையின் காரணமாக இருக்கிறதாக சொல்லுவதை நாங்கள் அறிகிறோம்.
ஆண்டவரே இந்த நாட்களிலும் நீர் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்த உடைய வார்த்தையின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையை ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற உடைய வேத வசனத்தையும் ஆண்டவரே நாங்கள் மனதில் நிறுத்தி ஆண்டவருடைய பணிகளை செய்கின்ற பொழுது எல்லாவற்றையும் இலகுவாக்கி நீ தர வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஒருவேளை இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அரசு ஊழியர்களோ அல்லது தனியார் துறை நிறுவனத்தில் பணிபுரிகின்றவர்களோ ஆசிரியர்களோ யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய அவருடைய பணிகளின் மத்தியிலே ஆண்டவரை ஏதாவது இடர்பாடுகளோ அல்லது கஷ்டங்களோ அவர்களுக்குள் இருக்குமேயானால் ஒருவேளை அவருடைய மனதில் ஒரு மிகப்பெரிய பாரத்தோடு இன்றைக்கு இந்த நாளில் அவர்கள் இருப்பார்களேயானால் கர்த்ததாமே நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற உன்னதமான ஒரு உணர்வை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரை எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்ற பரிசுத்த பவுலின் அனுபவத்தை ஆண்டவரை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை இந்த நாளிலும் விசேஷமாக நாங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாட்களிலும் நீர் எல்லா விதமான காரியங்களையும் வல்லமையான செயல்களை செய்கிறவர் என்று உடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களிலே இப்படிப்பட்ட பணி சுமையிலே ஆண்டவர் வருந்தி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்ததாமே ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மன அழுத்தத்திலிருந்து மனரம்மியத்தோடு தன்னுடைய பணிகளை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு செய்தி நாம் மறந்து போன கரோனா வைரஸ் மறந்து போய் பல மாதங்களாகிவிட்டது. ஆனால் இந்தியாவில் ஒரே நாளில் 3300 பேருக்கு தொற்று வந்திருக்கிறதாகவும் 4வது அலை அச்சம் இருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதில் கடந்த 24 மணி நேரத்தில் பலர் குணமடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு செய்தி என்ன செய்தின்னா இதை குறித்து ஒரு அச்சம் இருக்கிறது என்று சொல்லி செய்தி வந்திருக்கிறது. சரி, இந்த நாளில் நாம் இதை குறித்து பல பேசிவிட்டோம். அதில் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே காரியம் இதுதான். முகக்கவசத்தை அணியுங்கள், சமூக இடைவெளி விட்டு செல்லுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் எப்போவுமே நம்ம கேள்விப்படுகிறோம். இப்போதும் அந்த வார்த்தைகளை தான் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் இந்த 4வது அலை அச்சம் என்று செய்தித்தாளில் வந்திருக்கிற இந்த செய்தி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வைக்கிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவடத்தில் சமூகத்தில் இதற்கு நான் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். பலவீனங்கள் சுகவீனங்கள் என்று வரும்போதெல்லாம் நாம் நம்ப வேண்டியது அவர் ஒருத்தர் தான். அவர் தான் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகி கர்த்தர், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறார். அது மட்டுமா சொல்கிறாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இன்றைக்கு வர நம்ம எத்தனையோ 2 ஆண்டுகளாக கொரோனாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை பாதுகாத்திருக்கிறாருன்னா நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, அவர் இறங்குகிற தேவன். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்தறிந்திருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அதனால் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நம்ம அடங்கி இருக்கும்போது அவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். யோபுவை குறித்து சொல்லும்போது கூட அவர் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையா? எத்தனை வியாதி இருந்தது. அவர் சொல்கிறாரு, தோல் முதலாலாம் அழுகி போகட்டுமே, அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் பார்ப்பேனே, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை சுற்றி அவர் வேலையடைத்து பாதுகாக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல், அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் நம்ம மனம் போன போக்கில் போகிறோம். என்ன, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், ஆனால் அவனும் அநேக உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்டான். எதுக்கு என்று சொல்லி அலட்சியமா என்ன நடந்துரும் பார்த்துக்கலாம், எனக்கு இருக்கிற பலம் அப்படின்னு சொல்லி இந்த கடந்த கொரோனா ஃபஸ்ட்டு வேவ்லேயே நான் தப்பிச்சிட்டேன், 2வது வேவில் தப்பிச்சிட்டேன்னு சொல்லதுக்கெல்லாம் அங்கே பெருமைக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். அங்கே பெரிய கோலியாத் பெரிய ஒரு மாமனிதன் தான், ஆனால் அவனை ஒரு சின்ன சுண்டைக்காய் மனுஷன் தாவீது ஒரு கூழாங்கல்லால் வீழ்த்தி விட்டான். நாம் பெரியவர்கள் என்று சொல்வதற்கு நம்மள ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த காலத்தில் இந்த 4வது அலை
நம்மை பாதுகாக்க வேண்டுமான அலையிலிருந்து நம்மை பாதுகாக்க ஆண்டவருடைய பலத்த துருகத்திற்குள், கர்த்தரின் நாமும் பலத்த துருகம், அவன் அந்த ஆண்டவர் பிள்ளைகள் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல துருகமாக, அடைக்கலமாக, கோட்டையாக அவர் இருக்கிறார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற நிச்சயம் நமக்கு வேதத்தின் அடிப்படையில் இருக்குது. மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்பிடியுங்கள். ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும், எத்தனை அலைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பவர் நல்லவராக இருக்கிறார். தம்மை தேடுகிற அனைவருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையோடு நாங்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து பராமரிப்பாராக. ஜெபிப்போமா. ஆலோசனை கர்த்தரும் வல்லமையுள்ள தேவனும் நித்திய பிதாவும் சமாதான பிரபுவுமாய் இருக்கிற நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன எல்லாம் உள்ள கடவுளே, ஆசீர்வாதமான இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே, கொரோனாவின் 4வது அலை எங்கள் பகுதியில் வருமோ, அது எத்தனை பேரை தாக்குமோ, எத்தனை பேரை பலி கொடுக்குமோ என்று சொல்லி நாங்கள் கவலைப்பட்டு கலங்காதிருக்க நீர் எங்களுக்கு தருகிற ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு பலத்த துருகமாக, அடைக்கலமாக, கோட்டையாக, அரணாக இருக்கிறபடினாலே நன்றி சொல்கிறோம். இரவிலே பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. எந்த சேதமும் வராதபடி எங்களை தம்முடைய பலத்த கரத்திற்குள் இடதுகையால் எங்களை அரவணைத்துக் கொள்ள நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். வலதுகையால் எங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறீர். எங்களுக்காக நீர் காயங்களை ஏற்றீர். உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாட்களிலே பயத்திற்கு எல்லாவற்றுக்கும் நீக்கி தம்முடைய பிள்ளைகளை விலக்கி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து மகிமை தொலைக்காட்சியின் ஊழியங்கள் இந்த 4வது ஆண்டிலும் இன்னும் சிறப்பாக நடைபெற உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு, இதில் பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து இன்னும் அதிகமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இன்னும் என்னென்ன வகைகளிலெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவரை ஒளிபரப்புவதற்கு ஏற்ற ஞானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான விசேஷித்த நாளிலும் மகிமை தொலைக்காட்சியினுடைய 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த நாளிலும் ஜபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கூட கலந்து கொண்டீர்கள். தொடர்ந்து நீங்கள் மகிமை தொலைக்காட்சியை கண்டு கழியுங்கள். அதில் ஒளிபரப்பக்கூடிய அநேக நல்ல செய்திகள், நல்ல ஆலோசனையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு மகிமை தொலைக்காட்சியின் மூலம் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்கான தருணங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் இதே ஜபத்தின் மகிமை நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை சந்திக்கும் வரை ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.